இந்த சனி 6ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது சில நோய்களை தருகிறார். அது சம்பந்தமான இந்த வாயு பிரச்சனை அதிகமாக இருக்கிறவங்க, வாத பிரச்சனை அதிகமாக இருக்கிறவங்க, முக்கியமாக சனியினுடைய பாதிப்புகள் இருக்கிறவங்க தன்னுடைய ஆசனவாய் அதாவது கழிவு பாதைகளை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும். அந்த கழிவு பாதை சம்பந்தமாக இருக்கக்கூடிய கோளாறை கொடுக்குறவங்க, பாதம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனையை தருபவர், நரம்பு மண்டலம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனையை தருபவர், ஜீரண மண்டலம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தருபவர். இது எல்லாமே முதுகு தண்டுவட கோளாறு, கால்சியம் ஐயம் என்ன சொன்ன மாதிரி பல்லு பற்றாக்குறை, இந்த கால்சியம் சத்து பற்றாக்குறை தருபவரும் சனிதான். சரிங்களா? வாய் துர்நாற்றம் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள், அந்த ஈர் சம்பந்தமாக இருக்கக்கூடிய நோய்கள், இது எல்லாமே சனியினுடைய காரகத்துவத்தில் தான் இருக்குது. உங்களுடைய காரகத்துவங்கள் எப்படி இருக்குது? சனி சுபத்துவமாக இருக்கிறாரா, பாவத்துவமாக இருக்கிறாரா, எந்த மாதிரி நோய்கள் உங்களுக்கு ஏற்படும், எதிர்காலத்தில் நீங்கள் எப்படி இருப்பீங்க, என்ன மாதிரி தொழில் கர்மாவும் இருக்குது. தொழில் 10ஆம் இடத்துல உட்காரும்பொழுது தொழிலை எந்த மாதிரி நசிக்கிறார், இல்லை உங்களோட தொழில் எவ்வாறு மேம்படும் அப்படின்றதையும் இதுதான். ஸோ இந்த சனி அதனுடைய அம்சத்தில் இருந்து 7.5 சனி நடந்துச்சுனாவோ இல்லை ஜென்மச்சனி நடந்தாவோ நீங்கள் பொருளாதாரத்தில் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும்.